जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणु, जय श्री राधा गोपाल जी करणु, जय श्री राधा माधव करणु, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणु, जय श्री रूप रघुनाथ करणु, जय श्री प्रभुपादी महाराज करणु, என் குருநாதன் கண்ணனும். இங்கே வந்து தொடர்ந்து வந்து பகவத்கீதை கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து அனைத்து பக்கத்துக்கும் அடியனை பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த கோபாலகிருஷ்ணா கோகுல் மாட்டாக்கு ரொம்ப நன்றி. ஓகே, செப்டர் 10 அத்தியாயம் 10 ஸ்லோகம் 11 டெக்ஸ்ட் 11. தேசா ஏவாங்கம் பார்த்தா அஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மா பாவஸ்து ஞானதீபேன பாஷ்வதः. प्रभु सुराल देशमेवान संपत्त अहम ज्ञानजं तमः नशयामि आत्मा भवस्तु ज्ञानदीपेन भास्वता. माता जी सुराल மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் தமிழில் வச்சுருக்கேன். அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக எல்லாம் சொல்லுங்க. அவர்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். இங்கிலீஷ்ல படிச்சுங்க. To show thy special mercy, I dwell in your heart, destroy with the shining lamp of knowledge, the darkness gone of ignorance. देशा एवं कंपार्थम अहम अज्ञानजं तमः नायम आत्मा भावस्तु ज्ञानदीपेन पार्श्वतः. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, குருடூரில் வந்து நான் அதிலேயே சேர்த்து அப்படியே நான் கிளாஸ் கொடுத்துட்றேன். நம்ம அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ குருடூருக்கே ஏன்னா ப்ரொப்பருக்கு ரொம்ப டைம் எடுத்துடும். நீட்டாக இருக்குது. ஓகே, வேறு கிளாஸ் போயிடலாம். டைம் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுர் ஸ்லோகா பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்லோகம் சதுர் ஸ்லோகா. சதுர்னா வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா ஓல் சாப்டர் இருக்கு, 18 அத்தியாயம் இருக்கு. இந்த 18 அத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 வைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1ஆவது அத்தியாயத்திலேருந்து 6ஆவது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பகவான் வந்து ஒரு போர்ஷன் பேசுறாரு. பிறகு 7லேருந்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ஷன் பேசுறாரு. 13லேருந்து பிறகு வந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ஷன் லாஸ்ட் போர்ஷன் பேசுறாரு. ஓகேவா? அவள் 17ஆவது அத்தியாயம் வரைக்கும் தான் பகவத்கீதை வந்து பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சு. 18 வந்து திருப்பி வந்து திருப்பி வந்து ரிப்பீட் தான் பண்ற அந்த ஸ்லோகத்தை. ஓகே, ஆனா இந்த நடுவில் இருக்கிற பாட்டு இருக்குல்ல, அதாவது 7லேருந்து 12, அதாவது 7லேருந்து 12, இந்த நடுவில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான அத்தியாயங்கள். இந்த 6 அத்தியாயங்கள், அந்த 6ல் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 10ஆவது சாப்டர். 10ஆவது சாப்டர் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பூர்ணத்தி வைபவம், கம்ப்ளீட் நாலேஜ் நினைக்கிறேன். அப்போ இந்த 10ஆவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பகவான் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து இந்த லோகத்தில் வந்து என்னென்னவா நான் இருக்கிறேன், அதாவது நீ பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசியும் நான் தான், நீ பார்க்கக்கூடிய மலைகள் நான் தான், எல்லாமே சொல்லுவார். 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தை காட்டுவார். அந்த 10ஆவது சாப்டர்ல அதுல முக்கியமான 4 ஸ்லோகம் இருக்கு. டெக்ஸ்ட் நம்பர் 8, 9, 10, 11. இது வந்து சத்து ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகம். ஏன்னா ஏன் இந்த 4 ஸ்லோகம்? இந்த 4 ஸ்லோகத்துல பகவான் யாருன்னு கம்ப்ளீட்டா அவர் ரிவீல் பண்ணிடுவாரு. கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் வந்து வேற எந்த வகையான டவுட்டும் கூடாது. நீங்க 8வது பாருங்க, அகம் சர்வசபோ மத்த சர்வதே இதி மத்வம் பரிமாம் பூத பாவ சாமிரா.
அகம் சர்வஸ்ய. அகம் சர்வஸ்யனா அகம்னா யாரு? நான். அவர் சொல்ற அங்க வந்து வேற எங்கேயுமே அது வந்து இது பண்ணல. பகவான் கடவுள் வந்து யாருன்னா அதுல வந்து இதுல தெளிவா சொல்றாரு, கடவுள் நான் தான் அகம். இங்க கடவுள் யாருன்னு வந்து பகவத்கீதையில வந்து எந்த வகையான டவுட் கிடையாது. கடவுள் யார் டேரக்டா சொல்றாங்க. பகவான் கடவுளை வந்து 3 வகையா நம்ம உணரலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜோதி, ஒண்ணு வந்து 2வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா. தாமோதரா, ஹரிகிருஷ்ண தாமோதரா, ஓகே. தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பகவான், அதாவது அதாவது பரமாத்மேதி பகவான், அதாவது பிரம்மேதி பரமாத்மே பகவான். பிரம்மன்னா ஜோதி. இப்ப கடவுள் ஜோதினு வழிபாட்டில் இருப்பாங்க, அது ஒரு ஸ்டேஜ். ஜோதி ஜோதி அரும்பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி வழிபாட்டில் இருப்பாங்க. 2வது பரமாத்மா, பரமாத்மா தியானம் மெடிடேஷன். 3வது சாட்சா பகவான் கடவுள் யாரு. இப்ப இந்த மாதிரி வேதங்கள்ல பல வகையாக வந்து கடவுள் யாரு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா. நீங்க ஜோதி கடவுள்னு சொல்ல முடியாது. ஜோதி கடவுள்னு சொல்லி இதுல போட்டிருக்கு, வேதங்களை போட்டிருக்கு. பரமாத்மா கடவுள் சொல்லி போட்டிருக்கு. கடவுள்னு யாரும் டைரக்டா சொல்லி போட்டிருக்கு. அதனால வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து படிச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனாலதான் நம்மளுக்கு வேதேகம் அகம் வேத வேதாந்தக்கு வேதவித் விதயச்சாகம். அதாவது வேதங்களால படிச்சு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னை தான். அப்ப பகவத்கீதை பார்த்தீங்கன்னா எல்லா வேதங்களோட சாரம் இஸ் அ ஜூஸ். அப்ப இந்த பகவத்கீதை நம்ம படிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்துக்கள் சொல்லி கிளைம் பண்றோம், நம்ம படிக்கிறது இல்லை, ஓகேவா. அதான் மிகப்பெரிய இது. நம்ம வந்து பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், புராணங்கள் இதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் அடிப்படை பகவத்கீதா, ஓகேவா. அதை சொல்ற அகம் சர்வஸ்யனா நான் தான் கடவுள் சொல்றாரு. ஏன்னா நீ பாருங்க, சிவபெருமான் யாருன்னு கடவுள் சொல்லிட்டாரு. யாரு? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. பஜ கோவிந்தம் பஜன்னா பாடுங்க, சொல்லுங்க, வழிபடுங்க. யார? கோவிந்தன். யார் சொல்ற? ஆதி சங்கராச்சாரிய சொல்றாரு. அதாவது சிவபெருமான் சொல்லிட்டாரு. அப்ப 2வது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை எழுதுறது வந்து யாரு? விநாயக பெருமான். அவர் வந்து ஸ்ரீ பகவான் உவாச்சா. கிருஷ்ணர் சொல்லும் போது அவர் கிருஷ்ணர் சொல்லல, ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு சொல்றாரு. அதே போல நீங்க வந்து பாருங்க, மம மாய துர்தயா, என்னோட மாயா, அது யாரு? துர்கா தேவி. துர்கா யாரு? பார்வதி. அதே போல அகம் கந்தா, முருகப்பெருமான் யாரு? நான் தான் சொல்றாரு. எல்லாமே வந்து அவர் தான் சொல்லி கிளைம் பண்ணாரு. அப்ப பகவத்கீதை நமக்கு வந்து 10வது சாப்டர் வரும்போது நமக்கு கடவுள் யாருன்னு நமக்கு டவுட் இருக்கவே கூடாது. ஒருவேளை அவருக்கு பாவம் அவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால சர்வ முக்கியமான ஸ்லோகம் நான் தான். பாருங்க, அகம் சர்வஸ்ய பிரபு மத்த அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபுதே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லோகம் மேலோகம் எல்லாருக்கும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், ஓகேவா. 2வது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9வது பாத்தீங்கன்னா மச்சித்தா மத்கிர பிராணை போகயந்தே பரஸ்பரம். அதாவது என தூய பக்தர்களின் சிந்தனைகளில் எண்ணி மூழ்கியுள்ளன. அவர்கள் வாழ்க்கை எனது தொழிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேல் என்னை பற்றி தங்களுடன் உரையாடுவதில் ஒவ்வொருவருவர் உபதேசத்தில் கொள்வதில் இவர்கள் பெரும் திருப்தி அடைகிறார். என்னை பத்தி பேசுறதுல பரஸ்பரனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பத்தி பேசுறதுல அப்பதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபிகேஷன், அப்பதான் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து திருப்தி கிடைக்கும் சொல்றாரு. தென் அடுத்த 10ல வந்து பாத்தீங்கன்னா தேச சதன யுக்தானம் மஜாத்தி பிரீத்தி பொருகம் ததாமி புத்தி யோகம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ மச் நாலேஜபிள் பர்சனா இருக்கலாம், ஆனா சில இடத்துல மாட்டிக்குவோம். எப்ப பக்தி மார்க்கத்துக்குள்ள பக்தி இருக்கிறோமோ என் பகவான் என்ன சொல்றாரு, நான் சரியான புத்தி நான் அப்பதான் கொடுப்பேன். சரியான புத்தினால ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ட் அப்பதான் கிடைக்கும். எப்ப எப்ப கிடைக்கும்? பஜாந்தி பிரீத்தி பூர்வகம். பிரீத்தினா வந்து என்னது? அன்பு தொண்டு செய்யணும், பகவானுக்கு வந்து அன்போட சேவை செய்யணும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு அந்த ததா புத்தியை கொடுப்பாரு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11 அதுதான் சொல்றாரு, தேசா ஏவான கம்பார்த்தம். ஏவா கம்பார்த்தம்னா வந்து பாத்தீங்கன்னா ஏவா அனு கம்பார்த்தம், அதாவது ஸ்பெஷல் மர்சி, காரணமற்ற கருணை, காஸ்லெஸ் மர்சி, ஸ்பெஷல் கருணை கொடுப்பாரு. யாருக்கு? அகம் அஜ்ஞானஜாம். அஜ்ஞான ஞானம்னா வந்து நாலேஜ், அஜ்ஞான அறியாமல் இருக்கிறவங்களுக்கு. எப்படி? நாயகம் யாத்ம பாவஸ்தோ, அவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அது வந்து அவர் வந்து செய்யறாருன்னு சொல்றாரு. தென் அந்த அறியாமை வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ், இருள் மாதிரி, டார்க் மாதிரி. அந்த அறியாமை அதை எதை வச்சு அவர் வந்து இது பண்றாருன்னா, அதாவது என்ன சொல்றாரு, ஞான தீபேன. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ நாலேஜ். அது தீபம் போல லைட் மாதிரி, அது கொண்டு நம்மளோட அறியாமையை வந்து இது பண்றாருன்னு சொல்லி பகவான் சொல்றாரு, ஓகேவா. அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏவான கம்பார்த்தம், அது வந்து ஸ்பெஷல் மர்சி.
நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானஜம் தம். அஜ்ஞானனா என்ன? நம்பர் 3 அது ஞான தீபேன. ஞானம்னா என்ன? இந்த மூணுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம். நம்ம வந்து முதல் அஜ்ஞானம் தெரியும். அஜ்ஞானம்னா வந்து என்னது? வாட் இஸ் இக்னோரன்ஸ்? அறியாமை என்றால் என்ன? ஜஸ்ட் யாரும் ட்ரை பண்ணலாம். அறியாமை என்னது? அஜ்ஞானம் என்னது? இக்னோரன்ஸ். வேற என்னது அஜ்ஞானம்னா? அஜ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வகையான அஜ்ஞானம் இருக்கு. 5 டைப் மிஸ்டரிஸ் இருக்கு. 5 வகையான அஜ்ஞானம் இருக்கு, அறியாமை இருக்கு. நம்ம பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இந்த லோகத்துல நம்ம வந்து இந்த பாடி எடுத்துருக்கோம், இந்த உடம்பு எடுத்துருக்கோம், ஓகேவா? ஆனா நம்மளுடைய கோல் ஆஃப் த லைஃப், நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, லைஃப் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வெளியில் உங்களுக்கு தெரியுதில்லை, ஓகேவா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறோம். கிருஷ்ண பக்தி வந்த பிறகு நம்ம வந்து இந்த கோல் என்னது, நம்மளோட குறிக்கோள் என்னது, எதுக்காக இந்த லைஃப் நம்மளுக்கு ஓடுது, ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பீரியட் வந்து கூடிட்டே இருக்கு. அப்போ நம்ம எதை நோக்கி போகணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஆனால் நம்ம ஈவன் கிருஷ்ண பக்திக்குள்ள வந்தாலும் நம்ம வந்து சரியான ஞானத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா ஸ்டில் நம்ம வந்து அறியாமல் தான் நம்ம இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் சாஸ்திரம் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை, இக்னோரன்ஸ் 5 டைப் இருக்கு. என்னது? அவித்யா நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அபினிவேஷ். நம்பர் 4 வந்து ராகா. நம்பர் 5 வந்து துவேஷம். இந்த 5 டைப் வந்து அறியாமை இருக்கு. இது நம்ம என்னைக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம தத்துவங்களை ரொம்ப டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப மேலோட்டமாக வந்து ஜஸ்ட் லைக் தட்னு போகக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் டேஸ்ட் கிடைக்காது. கிருஷ்ண பக்தி வந்து பாருங்க, நிகம கல்பத்தோர கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்மிதம் விவாத பாகவதம் ரசமாலயம். இது அதாவது பாகவத செகண்ட் ஸ்லோகம் சொல்றாரு. இந்த பாகவதம் படிக்கிறது வந்து ரசம், ஃபுல் ஆஃப் த டேஸ்ட், ஃபுல் ஆஃப் த நம்மளுக்கு வந்து அமிர்தத்தை கொடுக்குது. அதுதான் வந்து பாகவதம். இந்த பாகவதம் தான் இந்த கிருஷ்ண பக்தி. ஆனால் நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கோம், நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் உள்ள விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அர்த்தம். ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பிஏபி சாண்ட் பண்ணுறது ஓகே ஹாப்பி. ஆனால் சாண்ட் ஹரே கிருஷ்ணா எப்போ சொல்லுவேன் கிளாஸ்ல பி ஹாப்பி, சந்தோஷமா ஆகுது. இந்த நடுவில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. எப்படி பி ஹாப்பி ஆகுது? எல்லாரும் சாண்ட் பண்றாங்க. The why the quarreling, why the fighting, why the so much disturbance? கரெக்டாக இருக்கும். சாண்ட் ஹரே கிருஷ்ணா சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லி தான் இருக்கும். ஆனால் சாண்ட் ஹரே கிருஷ்ணா அது நிறைய டிஸ்டர்ப் ஆகும். எப்படி இந்த சாண்ட் ஹரே கிருஷ்ணா எப்படி பி ஹாப்பி ஆகணும், எப்படி சந்தோஷமா ஆகணும், அதுக்குள்ள டீட்டெயில் இருக்கு. அதனால தான் வந்து தத்விதி பிரணய சரி ஜென்ம கர்ம சாமிய கீதம் ஏவம் யோகதி தத்துவதா தெத்வா தேகம் புனர்ஜென்ம நான் எதி மாமி சோ அர்ஜுனா. எந்த விஷயத்தையும் நம்ம வந்து தத்துவபூர்வமா டீட்டெயிலா நம்ம வந்து கிறிஸ்டல் கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா மேலோட்டமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வைஷ்ணவ குரு பரம்பரை ஆச்சாரிகள் ஆல் தத்துவதர்ஷி குரு, எல்லாமே தத்துவத்தை உணர்ந்தவங்க. அப்ப தத்துவத்தை உணர்ந்த வைஷ்ணவ பரம்பரையில வரக்கூடிய நம்ம தத்துவங்களை டிஸ்கஸ் பண்ணணும். தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஏன் நம்ம இந்த உலகத்தோட உண்மையான ரியல் ஃபேஸ் தெரியும். இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாயா ஜெகத். இந்த உலகம் வந்து மாயை நிறைஞ்சது. நான் வந்து ஒரு தடவை நான் வந்து சிசி கிளாஸ் கொடுக்கும்போது இல்லை பாகம் கொடுக்கும்போது நான் சொன்னேன். இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் லீவ்லையோ எங்கே வருஷம் கழிச்சா நீங்கள் நம்ம எங்கேயாச்சும் வெக்கேஷன் போவோம், இல்லை மலேசியாலையோ இல்லை எங்கேயாச்சும் வெளிநாட்டில் எங்கேயாச்சும் போகிறோம் வச்சுங்களேன். ஒரு அழகான வாட்டர் ஃபால், ஒரு அழகான ஒரு கார்டனு, இப்போ சினிமா படத்தில் பாட்டெலாம் காட்டுறாங்களா பெரிய கார்டனு, உண்மையிலே மாதிரி ஸோ மச் கார்டன் வாட்டர் ஃபால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஓ ஸோ மச் ரெட் கலர் ஃப்ளவர், எல்லாமே சோப் கலர் ஃப்ளவராக இருக்கும், பூக்களாக இருக்கும், அந்த மாதிரி விளையாடுவோம். அப்புறம் அழகான வாட்டர் ஃபால் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. நல்லா ஞாபகம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓ மனசு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எஸ் மாதாஜி ஸோ மச் அழகாக இருக்குது, எல்லாம் இயற்கை அழகாக இருக்குது, ஓ நேச்சர் வெரி குட்லாம் நல்லா நினச்சி பாருங்க. இது எல்லாமே மாயா ஜெகத், இது எல்லாமே மாயா. அவ பாருங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தான்.
ஆன்மீக உலகத்தோடைய இது அந்த நிழல் தான் இது. இதுவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மண்டைய மூளைய மனசை எல்லாத்தையும் அப்படியே மாற்றி வெரி நைஸ் இடம். நினைச்சு பாருங்க, மாயா இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவித்யா, இக்னோரன்ஸ். இந்த இடத்த வந்து ஒழுங்கான இடம், இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும், இந்த இடம் வந்து எனக்கு வந்து போதுமான சுகத்தை கொடுக்குது, வெரி நைஸ்ஃபுல் பிளேஸ், இந்த நைஸ்ஃபுல் உலகம், இந்த மாதிரி நம்ம நம்ப வைக்கிறதுல இதுதான் அவித்யா, இதுதான் இக்னோரன்ஸ். பகவான் கீதை என்ன சொல்றாரு? அதாவது இந்த வீட்டை கட்டினாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டு கட்டின அந்த வீட்டுக்கார அம்மா தான் தெரியும் எங்க கூரை ஓட்ட விழுந்திருக்கு, எங்க தண்ணி ஓடுது, எங்க வந்து தண்ணி லீக் ஆகுது, எங்க வந்து எங்க பூஜை எங்க வரும். வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியுமா, அதை பக்கத்தில் இருக்கிறது தெரியுமா? வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் தெரியும். அப்போ வீட்டுக்கார அம்மா தெரியும் இங்க தண்ணி மழை பெய்ய இங்க தண்ணி விழுவோம், இங்கதான் எலி ஊறும், அப்ப இங்கதான் இது வருது. அதே போல இந்த வீட்டை கட்டின இந்த உலகத்தை கட்டின ஓனர் யாரு? பகவான் கிருஷ்ணர். அவர் படைக்கிறாரு. அப்ப அந்த ஓனர் சொல்றாரு, இந்த வீட்டை பத்தி சொல்றாரு, இது துக்காலயம், இது வந்து அறியாமை நிறைஞ்சது, அப்போது டெம்பரரி. வீட்டுக்காரர் இந்த உலகத்தை படிச்ச பகவான் சொல்லிட்டாரு, சிவபெருமான் சொல்லிட்டாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மூட மதேனே, இந்த உலகத்துல நீ வாழணும்னா பஜ கோவிந்தம். இந்த இறக்குற டைம்ல வந்து பாடியை பொட்டி தூக்கும் போது கோவிந்தா 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 அப்ப சொல்றது இல்லை கோவிந்தா நாம. வாழ்நாள் உலகா இருக்கும்போது கை காது இது நமக்கு ஹார்ட்டு இந்த உடம்புல நல்லா இருக்கும்போது அப்பவே கோவிந்த நாம சொல்லணும். கடைசி வயசான பிறகு நான் சொல்லிக்கிறேன், வயசான பிறகு ஒன்றும் வராது, நம்மளை கண்ணு தெரியாது, ஏஜா உட்கார முடியாது, உட்காந்து எழுத முடியாது, சோ மச் ப்ராப்ளம். அப்ப அதான் பகவான் கேட்பாரு, உனக்கு உடம்பு கை காது எல்லாம் ஒழுங்கா இருக்கும் போது என் நாமத்தை ஏன் நீ சொல்லல? எத்தனையோ பாட்டி நான் வந்து எத்தனையோ சான்ஸ் கொடுத்தேன், எத்தனையோ பேர் மூலியமா வந்து சான்ஸ் கொடுத்தேன், யார் நீ சொல்லல? கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. அப்ப இந்த உலகத்தை படிச்ச பகவான் சொல்ற துக்காலயம், இது ஒரு துன்பகரமான உலகம் சொல்ற. நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இந்த விஷயத்தை நம்ம மாத்த பார்க்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இது ஒரு அழகான உலகம், இது வண்டர்ஃபுல்லான உலகம், இது வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய உலகம், இது வந்து எனக்கு ரொம்ப சோகமா சேர்த்து சொல்லுது. ஓனர் பகவான் சொல்றாரு துக்காலயம், நம்ம என்ன சொல்றோம், இது சுக்கமாலயம், சுகம் கொடுக்குறதுன்னு. அதனாலதான் பகவான் நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு பகவத்கீதையில. என்ன பேரு? என்ன பேரு? அகங்கார விமூடாத்மா. அகங்கார விமூடாத்மா. ஓகேவா? நான் இங்க எங்க போனா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் நம்ம பகவான் நம்ம எப்படி திட்டுறாருன்னு புரியும். அகங்கார விமூடாத்மா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க, பிரச்சனை இல்லை பிரபு. அகங்கார விமூடாத்மா. இப்ப நம்ம லோக்கல் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல சொன்னா அகங்கார விமூடாத்மா என்னது? அதாவது மூடானா, அதாவது முட்டாள் ஆத்மாக்களையும் சொல்றாரு பகவான். நம்ம திட்டுறாரு, பகவான் நம்ம திட்டத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? பகவான் நம்ம திட்டத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? மாதாஜி புதுசா வந்திருக்கீங்களா சொல்லுங்க, பகவான் நம்ம திட்டத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? பகவான் நம்ம திட்டுறாரு உரிமை இருக்கா இல்லையா? நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் வந்து அப்பா பிதாகம் அசை ஜெகத்து. அவர் நம்ம திட்டாரு, எப்படி திட்டாரு? அகங்காரங்கிறது அது விமூடாத்மா, முட்டாள் ஆத்மா. ஏன்னா நீ வந்து இந்த பாடி கிடைச்சி, இந்த உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்க ரொம்ப கஷ்டமான பாடி, இது மனச பிரிவு ரொம்ப கஷ்டமான பிரிவு. இதை பயன்படுத்தி எப்படாச்சும் பகவான் அது வந்துரு இது பண்ணேன். ஆனா நம்ம என்ன பண்ண, இதை விட்டுட்டு வேற என்னென்னலாம் பண்றோம் நம்ம. அப்ப என்ன பண்ண திட்டாரு, முட்டாள் ஆத்மாக்கள் நான் சொல்றதை செய்யறாங்க. ஆனா அவர் வெறும் வந்து மூடானா முட்டாள்னு அர்த்தம். ஓகேவா? நான் இது கூட தான் சொல்றேன், சொந்தமா என் வார்த்தை யூஸ் பண்ணல. ஆனா வெறும் அவர் வந்து முட்டாள் மட்டும் பாய்க்கல. அவர் என்ன முன்னுக்கு ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு. என்ன அது? என்ன வார்த்தை ஆட் பண்றாரு? அகங்காரம். அகங்காரம். ஏன்னா நம்ம அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள். ஏன் முன்னுக்கு ஒரு அகங்காரம் ஆட் பண்ற வாய்? நம்ம வெறும் முட்டாளா இருந்தா சொன்னோன்னு கேட்டுக்குவோம். கரெக்ட் இல்லையா மததி? நம்ம முட்டாள்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு படிக்கத்தில் எல்லாம் வந்து கொஞ்சம் இக்னோரன்ஸ் இருக்கிறாங்க, சொல்லி டீச்சர்ஸ் கேட்டுக்குவாங்க. அப்ப முட்டாள் அறிவாளி ஆகுறதுக்கு, அதாவது அறியாமல் உள்ளவங்க ஞானத்தை வந்து வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து முட்டாளை ஈஸியா வந்து நம்ம வந்து பக்தனா மாத்திடலாம். ஆனா இந்த பகவான் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு? ஆங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்களே அப்படி சொல்றாரு. என் பேச்ச கேளு. ஏன்னா ஏன் ஆங்காரம் போறாருன்னா, பகவான் சொல்றது, ஆச்சாரியர் சொல்றது எல்லாமே நம்ம கேட்போம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம வந்து அந்த
அது பொம்மை தலையாட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் எல்லாம் இருக்கும், ஆனால் கேட்க மாட்டோம். ஏன்னா அகங்காரம். இது அவித்யா, இது ஃபர்ஸ்ட் அவித்யா. புரியுதா? இப்போ ஒரு அவித்யா தான் நான் எடுத்திருக்கேன், 4 இருக்கு இப்போ. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரத்தில் சோ மச் அகங்காரம். நிறைய பேர் நான் எப்படி தான் சொல்லுவேன், அகங்காரம் அது மட்டும் அகங்காரம் இல்லை, கத்துறது மட்டும் இல்லை, அகங்காரம் பூனை மாதிரி வேலை செய்யும், செட்டில் பேயில வேலை செய்யும். எப்படின்னா நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்க மாட்டேன். எஸ் செட்டில் சொல்லுங்க, அரிகேஷன் வெரி குட் ப்ரோ, யுவர் கிளாஸ் வெரி நைஸ்ல ப்ரோ, சாட் பண்ண ஐ நோ டைம்ல ப்ரோ. கேட்காது. நான் வந்து ஏசல இதுக்குள்ள இருக்கிற அவித்தியா தான் நான் சொல்றேன். ஓகே, இதுக்குள்ள தான் நான் சொல்றேன். நான் வந்து ஏசலுக்கு தகுதி இல்லை, ஆச்சரியம் என்ன சொன்னா நான் சொல்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அகங்காரத்தை விடணும். ஓகேவா? அதான் வந்து அவித்யா. அவங்க சொன்னா அவித்யா, அபினிவேஷ், அவித்யா, அஸ்மிதா, அபினிவேஷ், ராக, துவேஷம். 5 வகையான அறியாமை இருக்கு. இக்னோரன்ஸ், 5 வகையான இக்னோரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவித்யானா வந்து பாத்தீங்கன்னா அறியாமை. என்ன அறியாமை? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அதாவது இந்த அவித்யா, இந்த அறியாமை வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த மொத்த அடுத்து வரக்கூடிய 2, 3, 4, 5க்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபாதர். இந்த அறியாமை வந்து என்ன பண்ணுனா, நான் இந்த உடம்பு, நான் என்னை சார்ந்ததுதான் என் குடும்பம், இது என் மனைவி, என் பிள்ளைகள், என் அப்பா, என் அம்மா, என்னோட காடி, என்னோட கீச்சடி, என்னோட போனு, எல்லாமே அகம் அமைதி, எல்லாமே என்னோட என்னோட என்னோட. இதுதான் அறியாமை. இந்த நல்லா ஞாபகம் சொல்லுங்க, நம்ம இந்த உலகத்துல எதை செய்தாலும் நம்ம கிட்ட எந்த வகையான பவரும் நம்ம கிட்ட இல்லை. பகவான் வந்து 13ஆம் சாப்டர் சொல்றாரு, இந்த ஸ்லோ நல்லா சொல்லுங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா நம்மளோட சுதந்திரத்துல பகவான் தலையிட மாட்டாரு, ஆனா பகவான் எப்ரூவ் பண்ணாதான் நம்ம செய்ய முடியும். இப்ப நம்ம ஒரு கர்த்தால எடுக்கிறேன்னா பகவானோட கருணையை தான் எடுக்க முடியும். ஆனா பகவான் நம்மளுடைய சுதந்திரத்தை தலையிட மாட்டாரு, நம்ம சுதந்திரத்தை நம்ம இண்டிபெண்டன்ஸ் தலையிட மாட்டாரு. இந்த கர்த்தால எடுத்து நான் வந்து இப்ப பாட்டும் பாடலாம், இந்த கர்த்தால எடுத்து நான் வந்து ஜீவங்களை அவங்களுக்கும் அடிக்கலாம், உண்மையில ஜீவா என்ன வேணா பண்ணலாம் இந்த கை. ஆனா இதுக்கு வந்து சக்தி கொடுத்தது வந்து யாரு? பகவான் தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கோ, எல்லாமே என்னோட நானா பண்றேன் கிடையாது. ஸ்ட்ரோக் அடிச்சு வச்சுங்களேன், உங்க கை தான், நம்ம கை தானே. இப்ப மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவோம், இப்படிலாம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸ்ட்ரோக் அடிச்சுன்னா இந்த கை டான்ஸ் ஆடாது. வாய் வேணா பகவான் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த அவர் வந்து எப்ரூவ் பண்ணனா நம்ம வேலை செய்யாது, சொந்த கையிலிருந்து வேலை செய்யாது. அதனால நம்ம முதல் அவித்யா வந்து என்னன்னா, நான் என்னோட என்னை சார்ந்தது அது நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவித்யா, இக்னோரன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா தான் வந்து இந்த ஈகோயிசம். அது வந்து ஃபால்ஸ் ஈகோ. லாப, பூஜா, பிரதிஷ்டா 3 விஷயம் இருக்கு. லாபனா வந்து என்னது? எதை செய்தாலும் லாபம், எனக்கு செஞ்ச என்ன கிடைக்கும். பகவான் நித்தாய்க்கு வராங்க, கௌராங்க மகாபிரபு, நான் வந்து மாலை கட்டுறேன், எனக்கு அடுத்த வாரம் எனக்கு என்ன கொடுப்பேன். கிருஷ்ண பக்தியில பகவான் கிட்ட நீங்க எதையும் போயிட்டு நின்று லிஸ்ட் போட்டு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்மளை வந்து பேபி வயிற்றுல, அம்மாவோட பேபி வயிற்றுல இருக்கும் போதே நம்ம பார்க்கறாரு. உண்மையிலே வந்துச்சு வயிற்றுல நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போது அவங்க நம்ம கேட்டுமா, எனக்கு பால் வேணும் கிருஷ்ணா கொடு, எனக்கு வந்து அது வேணும் கேட்டுமா, அவர் எல்லாம் கொடுத்தாரே இல்லையா வந்து, கரெக்டா இல்லையா? ஆனா அவர் வளர்ந்த பெருசாக நம்ம கேட்கிறோம். ஓகே, கேட்கறது வந்து ஒரு தவறு இல்லை. பட் அந்த பெரிய லிஸ்ட் போட்டு கேட்கக்கூடாது. நம்மள கேட்க வேண்டியது வந்து என்னன்னா, நம்ம ஜஸ்ட் மர்சி, கருணை தான் நம்ம கேட்கணும். உன் கருணை கூடப்பா, உன் கருணை கிடைச்சிட்டாலே நான் வந்து என்னால் சேவை செய்ய முடியும். நம்ம வந்து எதுவுமே கிடைக்காது, நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாமே பகவான் நம்மளுக்கு கொடுப்பாரு. டைம் டு டைம் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அப்ப லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஹைட்க பக்தி, நம்ம வந்து சிங்கிள் பாயிண்ட் பக்தி, பகவானுக்கு சேவை செய்யணும், அவ்வளவுதான். பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணணும். நம்ம வந்து ஆச்சாரிய சொல்ல, புறப்பாடு சொல்ல கேட்கணும். இந்த ஒன் சிங்கிள் பாயிண்ட் பக்தி இருந்தாலே போதும், நம்ம எதுவுமே கேட்கணும், எல்லாமே கொடுப்பாரு. பகவத்கீதை பகவான் சொல்ற ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, அது நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பேன். அந்த ஸ்லோகம் சொல்றாரு, ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. அப்ப வந்து என்னன்னா, நமக்கு என்ன வேணும் எல்லாம் பகவான் கொடுப்பாரு. நம்ம போயிட்டு எதுவும் லாபத்தை எதிர்பார்க்க தேவையில்லை. பூஜானா வந்து என்னது? பூஜை என்னது? ஆரத்தி. என்ன ஆரத்தி? நம்மளுக்கு எப்போதும் ஒரு ஆள் ஆரத்தி எடுக்கணும். பிரபு யூ வெரி குட் பிரபு, பிரபு நீங்க இல்லைன்னா முடியாது பிரபு. எப்பவுமே என்னது, 2 கை அந்த ஐஸ் கட்டி ஐஸ் எடுத்துமா, அந்த காலையில ரோல் எடுத்து வருவாங்களா, அந்த மாதிரி ஐஸ் வந்து தலையில் குடிக்கிறதுக்கு எப்பவுமே ஐஸ் வச்சுட்டே இருக்கணும். பிரபு நீங்க இல்லைன்னா இது
அறியாமை. Then லாப பூஜா பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா ஃபால்சிங். So much falsing. அகங்காரம். அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு அந்த பாஸ் கிடைக்காது. அதாவது நீ இங்க இருக்கும் போதே இந்த பௌத்திக இந்த துக்காலம் இருக்கும் போது இவ்வளவு அகங்காரமா இருக்கிய, என் இடத்துக்கு வந்து நீ என்ன அட்டனை பண்ணுவ? ஓகேவா இருக்கு. ஃபால்ஸ் ஈகோ அது விடணும். இதெல்லாம் எப்படி விடுதோ அது பின்னாடி நான் சொல்றேன். அஸ்மிதா. நம்பர் 3 அபினிவேஷ். அபினிவேஷ்னா வந்து என்னது? அபினிவேஷ் மூணாவது அறியாமை. மூணாவது என்னது? மரண பயம். பயத்திலே நமக்கு எல்லாம் பயம். பிரபு எங்க வீட்டுல கிச்சன்ல இருட்டா இருந்துச்சுன்னா ஏன் ஜீவா கிச்சன் இருட்டா இருந்துச்சுன்னா போ பயப்படுதுல நீ? ஏன் இருட்டா இருக்கு? அது சின்ன பிள்ளைக்கு இருக்கு. அப்ப நம்மளும் இருட்டா தான் பயப்படுவோம். ஆனா அல்டிமேட் பெரிய பயம் வந்து என்னது? இல்ல பிரபு எனக்கு அடுத்த மாசம் சம்பளம் குடும்பம் தெரியல அந்த பயமா? என்ன பெரிய பையன் என்னது? வேளாதி பிரபு மரண பயம். அதாவது வந்து இது வந்து உண்மையிலே நடந்த பிரச்சாரம் அங்க போறேன்னா இது உண்மையா ஒரு நடந்துச்சு. என்னது? ஒருத்தர் வந்து பகவான் பக்திக்கு வாங்க, இதை செய்யுங்க, சாண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வாங்க பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல கேட்கவே இல்லை. அப்போ அவர் எப்பவுமே வருஷத்துக்கு 2 வாட்டி மெடிக்கல் செக்அப் எடுத்துருவாங்க. 6 மாசம் கரெக்டாக என் பாடியும் கரெக்டாக இருக்கும். எல்லாம் வந்து என்னது நேச்சுரல் ஃபுட்ஸாக சாப்பிடும் கரெக்டாக எல்லாமே இருக்கும். கொலஸ்ட்ரால் அப்புறம் வந்து என்னது எல்லாமே கரெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தா டாக்டர் மெடிக்கல் செக்அப் ஒன்று சோப் கலர் வந்துருச்சு. டாக்டர் போட்டாங்க, உங்களுக்கு இந்த பீஸ் வந்து போயிட்டு இருக்கு, உலகம் பார்த்துக்கிங்கன்னு. உங்களுக்கு உடம்பு ஒரு பாட்டு வந்து அழுங்கிட்டு வந்து ஒழுங்கா இது வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு பண்ணுனேன். பிரபு வந்து இதுமே இருக்கு பிரபு, எப்படி இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் சொன்னேன், அதே தான் சொன்னேன், சாட் பண்ணுங்க. ஓகே அப்போ சாட் பண்ணேன். அதாவது நம்ம எவ்வளோ ஆங்காரமாக இருந்தாலும் அந்த ஆங்காரம் எப்போ வரும் நம்மளுக்கு? இப்போ சோ மச் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ ஆங்காரம் அந்த ஆங்காரம் எப்போ வரும் நம்மளுக்கு? எப்போ ஆங்காரம் வரும்? இந்த உடம்பு, இந்த கிட்னி, இந்த ஹார்ட்டு, இந்த லிவரு, அப்புறம் இதெல்லாம் ஒழுங்கா அது வேலையை அதை செய்யற வரைக்கும் நம்ம ஆங்காரம் இருக்கும். மெடிக்கல் செக்அப்ல கிட்னி சட்னி ஆகுது, ஹார்ட் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு 3 பிளாக்ல வந்து 2.5 வந்துருச்சு, ஒன்று 6 தான் இருக்கு, அடுத்த தீபாவளி கூட உங்களுக்கு அடுத்த ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு டாக்டர் சும்மா சொல்றாச்சுங்க. என்ன ஆகும்? ஆங்காரெல்லாம் கொடுத்துரும். அம்மா நீ வீட்டுக்காரன் சொல்லுவான், இல்லைம்மா நீ அன்றைக்கு சாட் பண்ண சொல்லிய குடும்பம், நான் சாட் பண்ண ஜோப் பண்ணுறேன், ஹரே கிருஷ்ணா 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 அது ஆரம்பிச்சிடும். அவருக்கு வந்து மரண பயம். ஓகேவா? எப்படியோ பக்திக்கு வந்தால் சரி. அதாவது நீங்கள் நம்மளை வந்து பகவான் புரோபாத மூலியமா ஆச்சரியமா கூப்பிட்டு பார்ப்பாரு, சாண்ட் பண்ணுப்பா, ஜபம் பண்ணப்பா, சேவை செய்யப்பா. பகவான் குரு வந்து ரோஸ்டர் லிஸ்டே போடுறாரு, வந்து சேவை செய்யுங்க. இது ஒன்று கேட்கலையா? மெடிக்கல் செக்கப் கை வைப்பார். மெடிக்கல் செக்கப் கை வச்சோன்னே எல்லா கேஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஓடியாந்துடும். முடிஞ்சு. வேற எங்கேயும் தப்பிக்க முடியாது. எங்கே ஓடினாலும் நீங்கள் போய்ட்டு எங்கே ஸ்பெஷல் ட்ரெஸ் பண்ணாலும் முடிஞ்சு. இதுதான் மரணம் பயம். ஓகேவா? இந்த மரணம் பயம் நம்மளுக்கு பக்தியில் வந்து நமக்கு தேவையே இல்லை. அது நம்ம பக்தியில் மெச்சூர்ட் ஆகும் போது, பக்தியில் வந்து நம்ம வந்து மெச்சூர்ட் இம்மெச்சூர்ட், பக்குவம் அப்புறம் பக்குவம் இன்மை, பக்குவம் இல்லாமல் இருக்கும். பக்குவம் ஆக நமக்கு எந்த வகையான பயம் இருக்காது. எஸ், பகவான் கிட்ட வந்து நம்ம சரணாகதி ப்ரோசஸ்க்குள்ள போவோம். சரணர் அடையாளே உங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும். ஓகேவா? 3வது அஸ்மிதா, சரி அபினிவேஷ். 4வது ராகா, நாட் டிஎக்ஸ் ராகா. ராகா என்னது? ராகா என்னது பிரபு? ஜீவா ராகா என்னது? அட்டாச்மெண்ட், பற்றுதல். சாதாரண வீட்டில் இருக்கிற குட்டி பப்பிலேருந்து ஆரம்பிச்சு, காடி கிச்சன்லேருந்து ஆரம்பிச்சு, நம்ம ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு, நம்ம ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாத்துக்கு மீது அதிகமான பட்டுதல். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் ஆகிடுமா பிரபு அப்படின்னு கேட்பாங்க சில பேர். யாரும் எதையும் விட்டுட்டு சாமியார் ஆக சொல்லல. இந்த பற்றுதலை விடணும். இந்த பற்றுதல் சோ மச் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வெளியாகுது? இப்போ உங்கள் காலில் வந்து என்ன சொல்ல, அந்த அட்டை இருக்குல்ல, ஸ்மால், அந்த எஸ்டேட்லாம் போனீங்கன்னா மழை பெஞ்சுன்னா அந்த போன சின்ன அட்டை வந்து இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல ஏறதே தெரியாது. அவர் போட உட்காந்து குடிச்சிருப்பார், லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கிற மாதிரி அவர் போட நடந்து குடிச்சிருப்பாரு. இப்போ அட்டை நம்மளை அடிச்சு இருக்குன்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிரும்? நமக்கு வந்து அந்த ரத்தத்தை நிறைய குடிச்சிடும். ஓகேவா? தெரியாம அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் அட்டை மாதிரி
இல்லை ப்ரோ ஐ எம் சரண்டர். சரண்டர் அது எப்படி சரண்டர்? பகவான் டெஸ்ட் பண்ண சரண்டரா? சரி முதல் டெஸ்ட் பண்ணுறேன். உன் ஃபோனில் வந்து தண்ணியில் வந்து டேமேஜ் ஃபுல்லாக எல்லா டாட்டாவும் அழிஞ்சிருச்சு. எப்படின்னு பார்ப்பாரு. பகவானே உனக்கு பக்தி பண்ணனே, உனக்கு கண்ணு இல்லையா? என் ஃபோனை வர கீழே வந்துச்சுங்க. எஸ் எல்லாமே பகவான் டெஸ்ட் பண்ணுவார். பகவானே நம்ம வந்து பக்தியில் வர 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 பகவான் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். இப்போ சாதாரண ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் இப்போ இது வந்து மெடிக்கல் அப்ரூவ் பண்ணி கேட்குறோமா இல்லையா? காமெண்ட்ல கேட்குறோமா இல்லையா? மெடிக்கல் அப்ரூவா இது வந்து போடலாமா? உண்மையிலே இருக்கும். சாதாரண ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கே நம்மளே எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறோம். சரி இதுக்கும் அங்கே ஒரு அந்த கடையில் செக் பண்ணி பார்ப்போம், அங்கே விலை குறைவாக இருக்காதுன்னு. பகவான் மருந்து எப்படி 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 இப்போ அழுக்கு வச்சு எடுத்து போகிறது? ஒரு வீட்டு மின்னுக்கு ஒரு அம்மா வந்து அங்கேயே சுத்தம் பண்ணுறா வச்சுக்கங்களேன், சுத்தமாக கழுவி காலையிலேருந்து மினுக்கட்டு சுத்தமாக கழுவி எடுத்துட்டா. பையன் வந்து சேர்த்துல விளாண்டு அப்படி வந்து அம்மா வந்து என்ன வருவோம் தாமோதரா அம்மா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க, நீங்கள் திருப்பி டேர்ட்டி ஆக்கிட்டீங்க என்ன ஆகும்? அம்மா வெரி குட் அட்டி விடுவோம். ஏன் சுத்தமாக வச்சிருந்த இடத்த வந்து அழுக்காக்கிட்டீங்க. அதே போல் பகவான் லோகம் சுத்தமான இடம். நம்ம ஏற்கனவே சாக்கடையில் இருக்கோம். பல காம குரோத லோப மோக மத மாச்சரியா சோமாச்சு அழுக்கில் இருக்கும். இந்த அழுக்கோடையே பகவானுக்கு போயிடும் நமக்கு ஆசை. நான் வந்து ஐஸ் வாட்டரையும் குடிச்சுக்குவேன், இருமல் மாத்திரையும் சாப்பிடுவேன். அப்படி எப்படி இருமல் நிற்கும்? அதாவது நான் வந்து என்ஜாய் பண்ணிக்குவேன். கிருஷ்ணா கருணை கொடு, கிருபா கருணை கொடு கேட்டுக்குவேன். அவர் கொடுப்பாரு. என்ன பண்ணுவாரு? இதுவா என்ன பண்ணுவாரு? 2 அரை கொடுப்பாரு. பகவான் லோகத்துக்கு போகணும்னா அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக எங்கள் இடத்துல எடுத்துக்கணும். ரகுநாத தாஸ் கோஸ்வாமி அவர் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன். 6 கோஸ்வாமியில் ஒரு கோஸ்வாமி ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. அப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான வயசு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்பா. அந்த 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 8பட்டி கிராமத்துலேருந்தே பார்த்து நல்ல ஒரு பிள்ளை கல்யாணம் வைப்பாரு. நல்லா வீட்டில் சொத்து எல்லாமே இருக்கு. ஒரு மகாபுருவ சங்கம் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஓடி வந்துருவார். அங்கேயே ஓடி வந்துட்டே இருப்பார். அவர் மகாபுருவ சொல்வார், ரகுநாதா நீ மார்க்கெட்டை வைராக்கியம் பண்ணாத, சும்மா ஓடி வராத, உள்ளுக்குள்ள வந்து என்னையோட பக்தி வச்சுக்கோ, வெளியில வந்து நீ வந்து ஃபேமிலி லைஃப் முடிச்சுட்டு வா. ரகுநாத் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுவார்? இதுக்கு வருவார், பூரிக்கு ஜெகநாத பூரிக்கு வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். ஜெகநாத பூரில் வந்து என்ன நடக்கும்? அப்போ ரகுநாதர் ஐயோ என் பையன் வந்து இந்த மாதிரி வந்து பாரு சாமியாரே பிச்சை எடுத்துருக்காங்க, உனக்கு எப்படியாச்சும் நான் வந்து இவனுக்கு கருணை அப்பா ஏன்னா பெத்த மனசு ஏதோ பிள்ளை மனசை கல்வி சொல்லுவாங்க, பெத்த மனசு துடிக்குது. சரி இவன் வந்து சாமியாரா போயிட்டாங்க, என்ன பண்ணலாம்? அப்பா ஜெமிந்த என்ன பண்ணுவாரு? வேற ஆள் மூலியமாக வந்து காசு கொடுத்து டொனேஷன் பண்ணி பிரசாதம் அனுப்பி விடுவாரு. அப்போ இவருக்கு பிரசாதம் வந்துட்டு இருக்கும். அப்போ மகாபுரு வந்து இவரை வந்து ஏற்றுக்க மாட்டாரு, இவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாரு? பிரசாதம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஜெகநாதபுரியில் வந்து சமைச்சு முடிச்சோடனே அந்த அதில் ஒரு ட்ரைனேஜ் இருக்கும், அலுவல் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த சோறுலாம் கழுவுறாங்களா, அந்த அரிசியெல்லாம் அப்படியே அலுவலில் வரும், அப்படியே வரும். அது வர்றதை வந்து என்ன பண்ணுவாரு? வேட்டி சடால கீழே போட்டு அந்த அரிசியெல்லாம் வந்து கொலெக்ட் பண்ணுவார். அந்த அரிசியை கொலெக்ட் பண்ணி அந்த அரிசியை காய வச்சு அதெல்லாம் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு ஃபுல் ரினான்ஸ் பர்சன் ஆயிடுவார், ஃபுல்லாக துறவரப்படுத்துவார். மகாபுரு ஒரு நாள் வருவார். ரகுநாத் என்ன பண்றாரு கேட்பாரு. மகாபுரு கேட்பாரு, சைத்தன்ய மகாபுரு சாட்சா பகவான் கிருஷ்ணன், ஓகேவா? அப்போ சைத்தன்ய மகாபுரு கேட்பாரு, ரகுநாத் வந்து ஜெகநாத் பிள்ளை என்னதான் பண்றாரு, எப்படி அவனை வந்து மெயின்டைன் பண்றாரு? அப்புறம் அவர் எந்த சாப்பாடும் பகவான் பிரசாதம் எடுத்ததில்ல, அவர் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப வந்து துறவரப்படுத்துறாரு. அந்த பின்னாடி வந்து அந்த அலுவலில் வர்ற அரிசியை வந்து காய் சாப்பிட்றாரு. ஓ மகாபுரு சொல்றாரு, ஓ ரகுநாதா இன்னொரு பண்ணானா, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மகாபுரு வருவார். மகாபுரு வந்து பார்ப்பாரு. ரகுநாத் வந்து என்ன பண்ணுவார்? அந்த காய வச்சா அந்த அரிசியை அப்படியே காஞ்சி, அரிசி பார்த்தீங்களா, அரிசி வந்து வெயில காய்ச்சினா ஆகும், வாயெல்லாம் குத்தும், அப்படியே காஞ்சி அப்படியே அப்படியே முள்முள்ளா இருக்கும், அப்படியே இதாயிரும். என்ன பண்ணுவாங்க? அதை உட்காந்து அப்படியே அவர் உட்காந்து இடமே இல்லை, அவசரம் வெயில் உட்காந்து சாப்பிட போவார். அவர் சாப்பிட்றது அதுல மகாபுரம் ஒரு ரகுநாதா கத்தி வருவார். மகாபுரம் வந்தார், சாட்சாத் நமஸ்காரம் பண்ணுவார் மகாபுரம் கிட்ட. யாரும் ரகுநாதர். அப்போ என்ன நடக்குன்னா, ரகுநாதர் என்ன சாப்பிட்றேன்னு மகாபுரம் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பிரசாதம் இல்லை, நீ என்ன சாப்பிட்ற? இல்லை வேணாம், ரொம்ப இதாக இருக்கு. அப்போ பார்த்தா அந்த அரிசி வந்து சரியான வந்து சாப்பிட முடிய சாதனை ஆகுது. அது வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் பண்ணும். அப்போ அது வந்து எனக்கு கொடுன்னு கேட்பாரு மகாபிரபு. அப்போ அதை சாப்பிட்டோம்னா அமிர்த மகாபிரசாதமா இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு எந்த வகை அட்டாச்மெண்ட் இந்த உலகத்தில் இல்லை. எந்த வகை அட்டாச்மெண்ட் நமக்கு இல்லைன்னா என் கிருஷ்ணர் வந்து நம்மளோட பக்தியை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் இல்லை பிரபு எனக்கு சமஸ்கிருதம் தெரியல பிரபு, எனக்கு படிக்க தெரியல பிரபு, இல்லை பகவான் இந்த பொருள் இல்லை பிரபுபாதர் வந்து
அவர் வந்து இங்க பாருங்க, சொல்றாரு, பக்தன் அத்தகு அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீகவின் மூலியாக பயன்படுத்திக் கொள்ளவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடனும் இருந்தால் அவனது இதயத்தினுள் விதிக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார். ஓகே ஓகே அடுத்த செகண்ட் பேராகிராஃப்ல சொல்றாருங்க, அதாவது அவருக்காகவே பரமபுருஷர் இந்த பதிலே அளிக்கிறார். அதாவது என்னதுன்னா, தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேதங்கள் கொள்கைகளின் போதிய ஞானம் இல்லாதவர்கள் இருந்தாலும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழுமுதல் கடவுளே அவருக்கு உதவி செய்கிறார். இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது தேசம் ஏவா அனுகம்பார்த்தம் ஸ்பெஷல் மெர்சி. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து படிக்க தெரில, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரில, எனக்கு வந்து தமிழ் தெரில, எனக்கு சமஸ்கிருதம் தெரில, எந்த புக்கும் படிக்க தெரில, அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நேர்மையாக சீரியஸாக இந்த கிருஷ்ணன் வந்து ஏதாச்சும் நான் பண்ணணும், கிருஷ்ணரை அடையணும் நம்ம நினச்சினா கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து பகவான் நம்ம உதவி பண்ணுவார். உள்ளுக்குள்ள இருக்கிற சைத்தியத்துக்கு பரமாத்மா நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஏன் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான அறியாமை நம்ம வந்து போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ராக அட்டாச் பண்ண கொஞ்சம் விடணும். தென் துவேஷம் வந்து என்னது வெர்ஷன், அதாவது உங்களுடைய வெறுப்பு. அதாவது வந்து சோ மச் வெறுப்பு அதிகமாக இருந்துச்சு, இவங்க மேலே பிடிக்கல, இது வெறுப்பு அதிகமாக இருந்தாலும் எப்படி நம்ம பகவானுக்கு போக முடியும்? நீ வந்து மனசுக்குள்ள வெறுப்பு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி போக முடியாது. அதனால வந்து இந்த 5 அறியாமையை நம்ம வந்து இந்த 5 இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இது எப்படி கரெக்ட் பண்றது? தத்விஞ்ஞானம் அர்த்தம் குருவேம அபிகட்சே. நம்ம குரு சொல்றத, ஆச்சாரிய சொல்றத கேட்கணும். அப்பாடா, இப்போ நான் தான் குருவே எடுக்கலையே. அப்படி இல்லை, குருவை எடுக்கிறோமோ இல்லையோ, குரு எடுத்துருங்க, குருவோட பேச்சை கேட்கணும். ஆனால் அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில புரோபாதர் ஆச்சாரியா அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கேட்கணும். அப்போ நம்ம வந்து நம்ம அறியாமலேருந்து விடுபடுறதுக்கு பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. என்னன்னா, அதாவது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதாவது வந்து சாப்டர் 4 அதாவது பார்த்தீங்கன்னா பிரணிபாத்தேன பரிபிரசன சேவையா உபகந்திய ஞானம் ஞானினா தத்துவ தர்சனா. பிரணிபாத்தா பரிபிரசன சேவையா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரணிபாத்தா பரிபிரசனா, அதாவது வந்து நம்ம வந்து சரணாகதி அடையணும். வந்து பகவான்கிட்ட சரண்டர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து ஹம்பலாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து சேவை செய்யணும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேள்வி கேட்கணும். தென் அந்த தத்துவத்தை உணர்ந்த ஆச்சாரியர்கள், தத்துவத்தை உணர்ந்த பகவான் நம்மளுக்கு வந்து அந்த ஞானத்தை, உண்மையான ஞானத்தை கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யார் வந்து ஃபாலோ பண்ணியோ அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி, இந்த இதில் சொல்கிற மாதிரி, அதாவது ஞான தீபேன பஷ்யதா, இது நடக்காது, நமக்கு ஞானம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு ஹம்பலாக இருக்கும். ஹம்பலாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண பக்தியில் முதல் குவாலிட்டி. தென் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சரணாகதி, மூணாவது வந்து சேவை, தென் நாலாவது நம்ம என்கொயரி பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். பிரணிபாத்தேன பரிபிரசன சேவையா உபகந்திதே ஞானம் ஞானம் தத்துவ தர்ஷனா. தென் தத்துவத்தை உணர்ந்துகிட்டு கேட்கும் போது தென் அந்த தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன நடக்கும்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, அதாவது ஜென்ம கர்ம சாமி தீவம் ஏவ தத்துவதா. தத்துவத்தை உணர்ந்தவங்க இந்த உலகத்திலேருந்து உடம்பு விட்ட பிறகு, அவங்க செத்த பிறகு என் லோகத்துவங்க திருப்பி இந்த பூமிக்கு வர மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து வெறும் வந்து யோகி சரித்திரம் ஸ்டோரி மட்டும் இல்லை, நம்ம வந்து தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, அறியாமைனா பாருங்க, இந்த 5 வகையான விஷயம் இருக்கு. இது தத்துவம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணம் வச்சுக்கலாம். இப்போ அறியாமை, நம்ம வந்து அறியாமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போயிடலாம். இப்போ அந்த அறியாமைக்குள்ள 5 சொன்னேன். அவித்யா, அஸ்மிதா, அவினிவேஷ், ராகா அண்ட் துவேஷா. இது 5 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அறியாமை. ஒன்று இருக்கு தமா, மகா தமா, அப்புறம் வந்து ஒன்று இருக்கு.
அப்ப இந்த விஷயங்களை நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே. அப்பதான் நமக்கு வந்து இந்த அறியாமையிலேருந்து விடுபட முடியும். அது எப்படி விடுபடுறது? பிரணிபாத்தேனா பரிபர்சனா சேவையா. முதல்ல சேவையா பார்ப்போம். சேவைனா வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளை காப்பாத்துறதுக்கு முதல்ல சேவை செய்யணும். நம்ம காப்பாத்திக்க சேவை வந்து என்னது? நம்மளை காப்பாத்துற சேவை என்னது? தாமோ, what is the first service? Very good, thank you. Very good, Damo. Chanting is a very very important. முதல்ல அது நம்மளை காப்பாற்றிக்கணும். அதாவது வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரோசிஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பெல்ட் போடுங்க, அப்புறம் வந்து இது பண்ணுங்க, அந்த ஆக்சிஜன் போட சொல்கிறாங்களா, பக்கத்து ரூமில் போட சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு முதல் உன்னைய முதல் காப்பாற்றிக்கலாம், அப்போ தான் நீ மற்றவங்களை காப்பாற்ற முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விச்சாரா, ஆச்சாரா அண்ட் பிரச்சாரா, 3 விஷயம் இருக்கு. விச்சாரனா வந்து என்னன்னா நம்ம படிக்கணும், ஓகேவா? நம்ம படிக்கணும். ஆச்சாரனா படிச்சதை ஃபாலோ பண்ணணும், ஆச்சாரம். மூணாவது வந்து என்னது? பிரச்சாரம். அப்ப பிரச்சாரம் பண்ணணும். உங்களுக்கு இப்ப என்ன இருக்குன்னா விச்சாரா நெகி, ஆச்சார நெகி, ஓன்லி பிரச்சாரம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் போறீங்களா, பண்றீங்களா? அந்த புக் இருக்குல்ல, அக்கா வெளிவங்கா புக்கு படிங்க. அந்த புக்கை என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். இது உண்மையிலே ஒரு நடந்தது, சும்மா ஜோடி சொல்ல, உண்மையில நடந்தது. நாங்கள் ஒரு திருவிழா, சரியான க்ரௌடு, கூட்டம் கட்டி ஏறுது. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து நாங்கள் வந்து புக்கு வைக்கிறோம், புக்கு வச்சிருக்கோம். இப்போ எங்கள் சென்டர் வந்துருப்பாரு பையன். அப்போ இப்போ நல்லா படிச்சுட்டாங்க. அப்போ சொன்னா இருக்கும், ஸ்கூலில் ரெண்டாக படிச்சிருந்தேன். அப்போ வந்து நான் சொன்ன பிரபு, நீங்கள் இப்போ ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, அக்கா வந்து கரெக்டாக புக்கு வாங்குற மாதிரி இருக்காங்க, எல்லா லட்சமும் இருக்கு, நீங்கள் போய் அவங்களை போய் ஒரு ட்ரை பண்ணுங்க. நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ண பேசிட்டே பார்க்குறாங்க. அங்கே ஒரு மாதிரி பேசி ஓடி இருக்கு. அங்கே அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து முடிச்சாங்க அவரை. சரி அப்படி பேசி முடிச்சு நான் இங்கேருந்து போகிறேன். போய் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுவாச்சு பிரபு, அவங்க கேட்குறாங்க, என்ன அக்கா என்னாச்சுங்க? அதையா இவன் புக்கு வைக்கிறாரு இந்த பையன், இந்த புக்கில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, இவரு திருத்து முடிக்கிறாரு. அப்போ நான் பேசி முடிச்சிட்டேன். அப்போ அவர் அங்கிள் சொன்னார், இது ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன சொன்னார்? முதல் புக்கு வைக்கிறியா, நீ படியா, நீ படிச்சு அப்படின்னா அந்த பையன் குரூப் சொன்னார், சின்ன பையன்கிட்ட. அப்போ அது வந்து மிகப்பெரிய பிக் லெசன். விச்சாரா, ஆச்சாரா அண்ட் பிரச்சாரா. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு நாலேஜை வந்து கெயின் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து புல்லட் இருக்கணும், ஃபுல் புல்லட் அதை நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கணும் மிஷின் கன்னில். பிறகு அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த மிஷின் கண்ணை அந்த பிஸ்டோல அந்த கண்ணை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறகு அந்த கண்ணெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கே போனோம்? வெளியே அவுட் சைட் போனோம். அப்போதான் நீங்கள் சுட முடியும். சுட முடியும்னா ஏசத்து இல்லை, அப்போதான் பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போதான் நம்ம அவுட் சைடு இது பண்ண முடியும். அப்போதான் வந்து ஸ்ட்ராங்காக ஆகும். இங்கே விச்சாரா இல்லை, இது இல்லைன்னா எப்படி? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை முதல் காப்பாற்று. சேவைனா நம்மளை காப்பாற்றிக்கணும். முதல்ல சாந்தி. அப்புறம் நான் வந்து சிசர் கோர்புட சுவாமி மகாராஜ் பரம்பூரி சிசர் கோர்புட மகாராஜ் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா டொலரேட் அண்ட் கோஆபரேட். டொலரேட்னா வந்து என்னது? சகிப்புத்தன்மை. கோஆபரேட்னா வந்து என்ன? ஒத்துழைக்கணும். ஒரு சென்டர் இருக்கு, இப்போ வந்து மாதிரி குடும்ப சென்டர் வச்சுருக்காருன்னா டொலரேட், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். தென் கோஆபரேட், வாட் எவர் ஆக்டிவிட்டி இருக்கிறாங்கன்னா கோஆபரேட் பண்ணணும், ஓகேவா? விச்சவர் எங்கே இருந்தாலும், எங்கே டெம்பிள் இருந்தாலும், நீங்கள் உதாரணத்துக்கு படிக்க வந்து நீங்கள் கேரட் போயிட்டீங்க, ஜோஹர் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே எங்கே இருக்கோ அங்கே சென்டருக்கு போனாலும் ஜஸ்ட் நீங்கள் போறீங்களா, டொலரேட் அண்ட் கோஆபரேட். டொலரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அப்போதான் நம்மளுக்கு சேவா புத்தி, சேவா வந்து சேவையோட எத்திட்டுக்கு வரும். நீங்கள் நம்ம சகிப்புத்தன்மை டொலரன்ஸ் இல்லைன்னா, பிரபு நான் வந்து கட்டி காய்கறி வெட்டும் போது அவங்களுடைய ஏசிட்டாங்க, இனி வரவே மாட்டேன் கோயிலுக்கு. அப்புறம் நான் வந்து இங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுறது, நான் வேற சேவைக்கு போகிறேன், வேற டெம்பிளுக்கு போகிறேன், இங்கேருந்து நான் தொகுருக்கு போகிறேன், இங்கேருந்து அங்கே போகிறேன். நீங்கள் மாயாபுரம் பிருந்தாவனம் போனாலும் பஞ்சாயத்து தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. எங்கேயாச்சும் பிரச்சனை இல்லாத இருக்கா? நீங்கள் மாயாபுரம் சில டிபோட்டி எனக்கு கொட்டைக்கு இருக்காங்க, அங்கேயும் ப்ரோ சோமாச்சு பிரம்மாச்சு ப்ராப்ளம், சோமாச்சு டிபோட்டி பெரிய இடம் பெரிய ப்ராப்ளம், சின்ன இடம் சின்ன ப்ராப்ளம். ஆனால் ப்ராப்ளம் டெஃபினட் ப்ராப்ளம் எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மகாபுரம் அதனால வந்து 3 டிப்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் ஒழுங்கா கிருஷ்ண பக்தி இருக்குன்னா இந்த 3 விஷயம் பண்ணுனேன். எல்லாம் சொல்லுங்க, திருநாடபீஷினி சேன
Inahapi sunicena. கரோரிவ சைஷுனா Aronapi sanisuna. அமானி நாமானதேன Amanadena. கீர்த்தனையா சதாஹரி. Indriya sahari. கடைசியில் வந்து பாருங்க கீர்த்தனை சதாஹரி. நீ ஒழுங்கா கிருஷ்ண பக்தி ஒழுங்கா பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு சொல்றாரு. எப்ப இந்த முன்னுக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காரு. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. சுனிச்சேன வந்து என்னது ஹம்பலா இருக்கும். அதாவது வந்து கிராஸ் புல்ல போல பணிவா இருக்கும். புல்லு பார்த்துட்டீங்க, புல்லுனா புல்ல மிதிச்சோன்னா என்ன ஆயிரும்? அமைக்கிறோம். அது வந்து ஏறி நின்று எதுக்கு என் மேலே மிதிச்சா கேட்குமா? அது கேட்காது. தென் சுனிச்சேன சைஷ்ணுனா. சைஷ்ணுனா என்னது? தொலரன் லைக் ட்ரீ, மரத்தை போல. நீங்க மரத்துல போயிட்டு சூத்தனை எடுத்துட்டு போய் சூத்தனை ஊத்துறீங்க, மரத்துல ஊத்துறீங்க, சூத்தனை கத்துமா? ஏய் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் என் மேல ஊத்துன்னு கேட்குமா? இல்ல ஒரு போஸ்டர் அடிக்கிறீங்க, ஆணி எடுத்து போஸ்டர் அடிக்கிறீங்க, அந்த போஸ்ட் கேட்குமா? ஏன் என் மேல அடிக்க கேட்குமா? அது அமைதியா தான் இருக்கும். ஏசுநாதர் அப்படியே எப்படி இந்த சிறுவில் இருந்தாரு அப்படியே அமைதியா இருக்கும். நீங்க அடிப்பை என்ன வேணா பண்ணுவாங்க. தொலரன்ஸ். தென் அமானினா மானத்தேன. அம்மானி மானத்தேனா நீங்க ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆன். எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ அறிக்கை சொல்லு, அப்போ நான் சொல்லுவேன். ஏங்க எப்படி இந்த 3 விஷயத்தை நம்ம வாழ்க்கை நீங்க பெருசா பெரிய பிலோசபிக்கல் வந்து செகண்ட். இந்த 3 விஷயத்துல நம்ம கேசி எங்க திண்டாடுன்னு பார்க்கணும். பணிவு, ஹம்பல், டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை and respect to all men, don't demand respect. மற்றவங்க மரியாதை நம்ம மரியாதை வருது. இந்த 3 யாரு ஒழுங்கா பண்றாங்களோ கீர்த்தன்யா சதாஹரி. அவன் எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் அவர் வந்து டிவோட்டி ஃபேமிலியோ இல்லை டிவோட்டி இல்லாத ஃபேமிலியோ அவனுக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் கண்டிப்பாக பகவான் வந்து அடைஞ்சிருவாங்க. அதான் சேவை பக்தி. இப்போ அப்பதான் சேவை பக்தி வரும். தென் பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபிரசனா. தென் வந்து அப்படி ஹம்பலா இருக்கும். ஹம்பல் சொல்லிட்டேன். சரணாகதி சண்டை பண்ணணும். சரணாகதி வராதவருக்கு எப்படி பகவான் காப்பாற்றுவாரு? இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இப்போ ஒரு கிணத்துல விழுந்துட்டீங்க. கிணத்துல வந்து ஒரு கருப்பு, அதாவது டார்க் பிக் வேல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு கருப்பான ஒரு கிணத்துல உள்ள விட்டீங்க. கயிறு கொடுக்குறாங்க. கயிறு கொடுத்து கயிறு மேலே இந்த கயிறை பிடிக்கலன்னா எப்படி நம்ம இந்த கயிறு பிடிச்சி மேலே இருந்ததுன்னா காப்பாற்றணும் விட்டுருவாங்களா? சந்தேகத்திலே இருந்தா எப்படி பகவான் சரணடைய முடியும்? சந்தேகத்திலே எப்படி பகவான் வர முடியும்? அதான் மாயா அந்தக்காரம். மாயா அந்தக்காரம், மாயா கருப்பு மாதிரி இருட்டு நம்மளுக்கு முழுசா. மாயாவுக்கு வந்து 2 ஆக்டிவிட்டி இருக்கு. மாயா ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி. கவனம் வந்துடும் ட்ரை பண்ணிக்கலாம். மாயா ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி என்னது? அதாவது வந்து என்னது? அதாவது ஆவரணான் மிக்க கிரியா எனக்கு ப்ரெக்கெட் பண்ண மிக்க கிரியா. ஆவரணம் மிக்க கிரியானா ஃபர்ஸ்ட் நம்ம அறிவை கவர் பண்ணிடுறோம். நம்ம அறிவை கவர் பண்ணுறோம். எதுக்கு இந்த கிருஷ்ண பக்தி இதெல்லாம் என்ன பண்ணிட்டு சும்மா சொல்லுவாங்க. சும்மா வாரம் போட்டு போச்சு பண்ணிக்கிட்டு எதுக்கு நீ போயிட்டு போக வேண்டாம். அப்படி வந்து ஃபுல்லா இதெல்லாம் பண்ணி என்ன லாபம் இருக்கு, என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரணம் கேட்கிறியா நம்ம அறிவை கவர் பண்ணிடும். செகண்ட் வந்து என்ன? பிரகட்மான் கேட்கிறியா நம்ம கிருஷ்ண பக்தி தூரம் கொண்டு போயிடும். அதாவது வந்து கிருஷ்ண பக்திக்கு வராம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம். பிரபு எனக்கு மதம் பிரபு வரல, பிரபு எனக்கு வீட்டில் இங்கிலீஷ் வரல, பிரபு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து பக்கத்து வீட்டு 3வது 5வது தோறங்கள ஒரு அக்கா செத்து போயிட்டாங்க, நீங்க வரல. இசம் மாயா. எப்படிலாம் காரணம் சம்பாதிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதிக்கு உள்ள. சரணாகதினா வந்து என்னது? சரணாகதி சரணாகதி சனாதன கோஸ்வாமி ஹரிபக்திலாம் சொல்லியிருக்காரு. 6 விஷயங்கள். அது 2 விஷயம் முக்கியமானது. அதாவது ஆணுக்குள்ளேஷ சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம். இது 2 தான் ரொம்ப முக்கியம். ரக்ஷிஷ இது விஸ்வாசம் கோப்புல மரணம் ததா. அதாவது ஆணுக்குள்ள சங்கல்பம் கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. பிரதிகுலேஷ பிரஜனம் கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுறது. தேவையுள்ள விஷயம் எது? தேவையில்லாத விஷயம். இப்போ தேவையில்லாத விஷயம் என்னது? 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணணும். 4 பிரின்சிபல். நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ். மது, மாது, சூடு, புலால், ஆல்கஹால்னா வந்து என்னது? வெறும் வந்து தண்ணி அடிக்கிறது மட்டுமா? வெறும் தண்ணி அடிக்க மட்டுமா? கௌரி மதஜி வெறும் தண்ணி அடிக்க மட்டுமா? வெறும் சாராயம் அடிக்கிறது அது மட்டுமா? ஆல்கஹால் என்னது? டீ, காஃபி. பிரபு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. பிரபுபாத் நிறைய பேர் சொல்லிக்கிறாரு. அவருடைய மார்னிங் வாக்கில் நிறைய சொல்லிக்கிறாரு. ஆசிரியர் சொல்லியிருக்காங்க டீ, காஃபி இது ஆல்கஹால், மது, மாது.
மது மாது ஓகே ஆல்கஹால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி செக்ஸ், அதாவது கணவன் மனைவி தவிர்த்து அது எந்த ஒரு உறவு போகக்கூடாது. மது சூது கேம்பிளிங் வெறும் வந்து கேம்பிளிங் சீட்டு கட்ட மட்டும் கிடையாது. நிறைய பேர் ஒரு சீட்டு கட்ட வராது ப்ரோ. டாமாச்சாய் கூட வெக்னாம் டாட் ஹோ எல்லாமே வானிலை ட்ரேட் மார்க்கிங் எல்லாமே இது கேம்பிளிங். தென் கடைசி மீட்டிங்னா வந்து என்னது ரொம்ப நாங்கள் வெளியில் சாப்பிட்றது உயிர் போட்டு சாப்பிட்றதில்ல. ஓகேவா? ஓகே, இட்ஸ் வெரி குட். ஓகேவா? இதெல்லாம் வந்து செய்யணும். இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் சரணாகதி ஒரு ஸ்டேஜ் போய் அப்புறம் பிரதிபட்சம் அடுப்பு சங்கல்பம் கிருஷ்ண பஞ்சாயம் விஷயத்துக்குது 14 மாலை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை முதல்ல அட்லீஸ்ட் 1 மாலை ஸ்டார்ட் பண்ண பாரு. அப்புறம் எத்தனை மாலை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் பண்ணுறது இல்லை. இப்போ கிருஷ்ண பஞ்சி சொன்னதை 16 மாலைகள் ஸ்டார்ட் பண்ணுறது, சேவை இதெல்லாம் செய்யணும். இதான் சரணாகதிக்கு ஒன்று ஸ்டேஜ் போய் இது ரெண்டுக்கும் செஞ்சால் தான் சரணாகதிக்குள்ளேயே நம்ம போகணும். ஓகேவா? தென் நான் வந்து முடிச்சிடறேன், டைம் ரொம்ப இன்னும் நிறையா போனா வீடுகளாம். பட் வந்து நான் கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, இந்த ஸ்லோகம் சொல்கிற மாதிரி பகவான் வந்து ஸ்பெஷல் மெர்சி. நான் ஒரு ஸ்லோகம் வச்சுருந்தேன், சர்வ மட்டாச்சாரியா கேட்டேன் பண்ண கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். அதாவது ஸ்பெஷல் மெர்சினா வந்து என்னதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு லீலையில சர்வ பட்டாச்சாரியா இஸ் வந்து வெரி ஸ்காலர் பண்டிட். சொல்ல மாட்டேங்க, அவர் வந்து பிரகஸ்பதியோட அம்சம் சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மகாபிரபு வந்து ஜெகநாத்பூர்ல வந்து ஜெய ஜெகநாத் அந்த கட்சிக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் உழுந்துருவாரு. பக்தி ரொம்ப பரவச நிலையில் இருக்கிற மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவர் சர்வ பட்டாச்சாரியா அங்கே பாகவத் கிளாஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ பேசிட்டு இருப்பாரு. அப்போ என்ன ஆயிரும், சர்வ பட்டாச்சாரியா பார்ப்பாரு, யார் அந்த சன்னியாசி, சின்ன வயசு சன்னியாசி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீழே வந்து அவங்க சொல்லுவாங்க, கூட வந்து சொல்லுவாங்க, சர்வ பட்டாச்சாரியரே இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு சாட்சாத் பகவான். அவர் சொல்லுவாரு, உங்க எமோஷனல் பக்தியை ஸ்டாப் பண்ணுங்க. ஒருத்தன் பக்தி பண்ணாங்க உடனே அவன் கடவுளாக்கிறீங்களா, அவன் பக்தனா முதல்ல இருக்க விடுங்க. அவரை கடைசிக்கு நம்ப மாட்டாரு. அப்போ வந்து அவரோட கூட கோவிந்த் சொல்லுவாரு அடுத்து சர்வ பட்டாச்சாரியரே மகாபு சாட்சா பகவான். அவர் கேட்க மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணா சர்வ பட்டாச்சாரி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அப்புறம் 2 நாள் சேர்ந்தா ஓகே ஆவார். ஏன்னா அவர் வந்து மகாபாவத்துக்குள்ள போயிடுவாரு. 2 நாள் சேர்ந்தா ஓகே ஆவாரு. அப்ப மகாபிரபு கிட்ட சொல்லுவாரு, யாரு சர்வ பட்டாச்சாரியர், மகாபிரது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, நீ ரொம்ப சின்ன வயசு சன்னியாசி எடுத்துற, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது, வா நான் உனக்கு வேதங்களை சொல்லி 7 நாள் வந்து வேதம் வந்து கிளாஸ் எடுப்பாரு. 7 நாள் வந்து கிளாஸ் எடுப்பாரு. இப்போ சர்வ பட்டாச்சாரி என்ன பண்ணுவாருன்னா 7 நாள் உட்காந்து மூட்டை கிளாஸ் கொடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவா, அப்புறம் உட்காந்து கிளாஸ் கிட்டே இருப்பார், ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. கடைசியா 7வது நாள் முடிஞ்ச பிறகு அவர் வந்து சொல்லுவார், மகாபிரபு கிட்ட கேட்பாரு, இவரு சர்வ பட்டாச்சாரி கேட்பாரு, மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? கேட்க நீ வந்து மண்டே ஆட்கள் எல்லாம் புரிஞ்சாரு, எல்லாம் புரிஞ்சது. வியாசதேவர் கொடுத்த எல்லா வகையான நாலேஜும் கிளியரா இருக்கு. ஆனா உங்களுடைய கிளாஸ் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அது ஃபுல்லா வந்து அறியாமையில கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உபமத்தை கொண்டுருவாரு. ஓ நீ என் கிளாஸ் நீ குறை சொல்றியா அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் என்ன ஆகும், மகாபிரபு என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து திருப்பி அவருக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாரு. அவர் சில ஸ்லோகம் சொல்லுவாரு. அப்போ அது பார்த்தோன்னே வந்து அவருக்கு வந்து புரியாது. அப்போ அவர் திருப்பி ஆர்கியூ பண்ணுவார். ஆர்கியூ பண்ண இந்த இடத்துல தான் சர்வ பட்டாச்சாரிக்கு மாபெரும் ஸ்பெஷல் மெர்சி கொடுப்பாரு. ஏ சொர்பமான் கத்துவர். அவரு கத்துனா என்ன பண்ணுறோம், சட் பூஜை அவதாரத்தை எடுப்பார். அதாவது வந்து கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம், புல்லாங்குழல் அந்த ஃப்ரூட் வச்சிருப்பாரு. ராமனுடைய அந்த போ என்ன ஏரோ அந்த வில்லு அப்போ வச்சிருப்பாரு. அவர் மகாபிரபுடைய வந்து அந்த கமலம் வச்சிருப்பாரு. இந்த சட் பூஜை அவதாரத்தை காட்டணும்னா சர்வ மட்டம் அப்படியே வந்து ஸ்டண்ட் ஸ்பெஷல் மெர்சி அப்படியே அமைதியாக கூட அப்படியே வீட்டுக்கு போயிடும். மறுநாள் காலையில் ஆயிரும். எப்பவுமே விடிக்கால காலையில் 3-4 மணிக்கு எழுதிக்கிற கேஸு அன்னைக்கு என்ன ஆயிரும், மணி 8-9 ஆச்சு. கேஸு அவர் எழுதிக்கவே இல்லை. மாப்பிள்ளை காலையிலே ஜெகநாத் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வராரு, காலையிலே பசையர் எடுத்து வராரு. எடுத்து நேராக சர்வமாப்பு வீட்டுக்கு வராரு. கத்துறாரு என்ன கத்துறாரு, சர்வமா முதல் எழுதிக்கிறாரு. எழுதினோடனே மகாபிரபு ஒன்றும் பேசல. அந்த காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு. என்ன பண்ண உடனே எடுத்து சாப்பிட்றாரு. உடனே சாப்பிட்டோடனே மகாபிரபு சாட்சா நமஸ்காரம் பண்ணுறாரு. மாப்பிள்ளை நான் தவறு பண்ணிட்டேன், என் மனுஷன் கருணையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட சங்கீத டீம்ல சேருவார். இதே பகவான் மகாபிரபு வந்து ஸ்பெஷல் கருணை கொடுக்கலன்னா அதுக்கு முதல் நாள் வந்து அவர் பசியார் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணியிருப்பாரு சர்வ பட்டாச்சாரியா, மகாபிரபு இல்லைங்கோ நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், ஆற்றுல போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வரேன், காயத்ரி பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பண்ணிட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசியிருப்பாரு.
ஸ்பெஷல் மர்சி கிடைச்சோன்னே அவருக்கு அது எதுவுமே இல்லை, அப்படி எடுத்தாரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவ பக்தி. ஓகே, இது போனால் போயிட்டே இருக்கும். தட்ஸ் வந்து சொல்லுங்கன்னா ஸ்பெஷல் மர்சினா வந்து என்னன்னா இதான் கருணை கொடுப்பாரு, பகவான் கருணை கொடுப்பாரு. இப்போ சீரியஸாக இருந்தால் அந்த ஸ்பெஷல் மர்சி கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் மர்சி கிடைச்சுன்னா நம்ம அறியாமையிலேருந்து விடுபட்டுருவோம். அந்த அறியாமை நம்ம சொல்லிட்டேன், அவித்யா, அஸ்மிதா, அபினிவேஸ், ராக, வேசா. அது எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வெளியாகும்னா நம்ம வந்து பிரணிப்பாத்தேனா ஹரிபிரஷ்ன சேவையா, நம்ம சரணாகதி அடையணும், அம்பலா இருக்கணும், தென் சேவை செய்யணும். இது ஒழுங்கா செஞ்சுன்னா தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஞான என்ற தீபமும் நமக்கு வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய, கௌரவானிதா கி ஜெய, ஸ்ரீ பிரபுபாய் மகாராஜ் கி ஜெய், கௌர் பிரமணந்தே. என்ன கொஸ்டின்ஸ்? இது ஒரு ரெண்டு யார் தான் கேட்கலாம், நல்ல சான்ஸ் இருக்கு.